ஹலோ மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபுட்பால் அரங்கம். என் பேரு விக்னேஷ், என் கூட இருக்கிறது அர்ஷத். நீங்க பாக்குறது கிளப் ஸ்பெஷல் செல்சியை பத்தி பேசுறோம். ஏற்கனவே பார்ட் 1 பத்தி நாங்க பேசியிருக்கோம். இது பார்ட் 2 ஓட வீடியோ. பார்ட் 1 கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம். அதை நீங்க பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. அண்ட் இதை நாங்க சொல்லியே ஆகணும், நாங்க ரொம்ப சின்ன சேனல். எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றதை வச்சுதான் நாங்க ரொம்ப மோட்டிவேட் ஆகி இன்னும் நாங்க இன்க்ரீஸ்ட் எஃபர்ட்லாம் நாங்க போடுவோம். ஏன் அப்படி சொல்றேன்னா, பார்ட் 1ல எதிர்பார்த்த வியூஸும் வரல, சப்ஸ்கிரைப் கவுண்ட்டும் ஏறல. ஸோ கொஞ்சம் எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணி நீங்க எங்களை மோட்டிவேட் பண்ணதான் எங்களுக்கும் சரி, ஓகே நாங்க நல்லா பேசுறோம், இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சு வீடியோ மேல வீடியோவா பேச முடியும், கண்டென்ட் மேல கண்டென்ட்டா கொடுக்க முடியும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட், உங்க லைக்ஸ் அண்ட் ஷேர் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. ப்ரோ, பார்ட் 1ல நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணியே ஆகணும் ப்ரோ. நம்ம வந்து சாம்பியன்ஸ் லீக் பத்தி பேசணும், நல்லா டீம் ஃபார்மேஷன் மொரினோ பத்தி பேசணும், ரோபன் பத்தி பேசணும். ஆனா 2 ஆஃப் த கீ பிளேயர்ஸ் ப்ரோ, ஜான் ஓபி மிக்கல், மைக்கேல் எசேன், அந்த மிட்ஃபீல்ட் ட்ரையோ இருக்குல்ல, அதை பத்தி நம்ம பேசவே இல்லை ப்ரோ. ஆமா ப்ரோ, எனக்கு வந்து மைக்கேல் எசேன் வந்து அவன் பைசன் தானே சொல்லுவாங்க. அப்படியே செம்ம ஸ்ட்ரென்த் பவர்னா அவன் தான். அவன் அந்த லாங்குவேஜ் எஃபெக்ட்லாம் வந்து அர்சனல் கூட அடிப்பான் கோல், அதெல்லாம் சரியான கோல். அவன் வந்து நம்ம அதான் அந்த சக்சஸ் வந்து இப்போ ஆன்சலோட்டி வின் பண்ண சீசனும், அதே மாதிரி நம்ம வந்து இந்த சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ண அந்த சீசன்லாம் பார்த்தா கொஞ்சம் மெயின் பிளேயரா இருக்கிறது மைக்கேல் எசேன் தான். அதே மாதிரி ஜான் ஓபி மிக்கல் வந்து அவனை கரெக்டா யுனைடெட் போவான், போயிட்டு அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஹைஜாக் பண்ணி கொடுத்துறாங்க. வந்து நான் செல்சி தான் ஆடுவேன்னு ஒரு கமிட்மெண்ட்ல வருவான். இப்போ அந்த மொரினோ கீழே 2 பேரும், எஸ்பெஷலி மொரினோலையும் ஆன்சலோட்டி கீழே 2 பேரும் எஸ்பெஷலி நல்லா வந்து இது பண்ணாங்க, மெரிக்கேட்னாங்க. நல்ல எஸ்டாப்லிஷ் ஆயிட்டு இதுல இருந்தே தெரிஞ்சிச்சு நம்ம எப்பவுமே செல்சி வந்து காலகாலமா வந்து மிட்ஃபீல்ட் அந்த டாமினேஷன்ல தான் நம்ம வளர்றோம் அப்படின்னு தெரியுது. அண்ட் அதே மாதிரி டிஃபென்ஸ்ல ஒரு பிளேயர் சொன்னா இவனோவிச், அவன் வந்து சரியான சைனிங், நம்மளுக்கு ரைட் பேக் சரியான சைனிங், சரியான பிளேயர். ஆமா, ஆனா வந்த புதுசுல அவன் நிறைய நல்லா பண்ணல, போக போக தான் கொஞ்சம் டைம் எடுத்து தான் நல்லா பண்ணா. பட் அதுல அஸ்பிலிகுட்டா வந்துட்டான். அதே மாதிரி தான் ரமேரஸும் சொல்றோம். நம்ம மிட்ஃபீல்டர்னா நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் கொஞ்சம் செட் ஆக டைம் ஆச்சு. செட் ஆனதுக்கு அப்புறம் அந்த யூசுவல் ரெட்டர்ல வந்து இந்த பார்சிலோனா கூட ஒரு சிப் பண்ணுவோம்ல, அதெல்லாம் கண்ணிலே அப்படி நிற்கும். சரியான கோல். ஏன்னா அந்த 2011-12 தான் மிக்கலையும் எசினியும் ஓட இது அப்படியே கொஞ்சம் குறையும். அப்ப வந்து ரமேரஸ் பிக்கப் பண்ணிடுவான். ரமேரஸ், பிராங்க் லாம்பார்ட் அவங்க இதாடுவாங்க. ஓகே, அத பத்தி நம்ம பேசலாம். ரவுல் மியர்லஸா அவன் ஓத்தர்பான் அவனா? ஆமா, இல்ல அத பத்தி நம்ம பேசலாம். சோ நம்ம பார்ட் 1ல பேசினோம், நம்ம வந்து சாம்பியன்ஸ் லீக் அடிப்போம் ப்ரோ. அது வந்து ராபர்ட்டோ டி மெட்டியோ கீழே அடிப்போம். எதிர்பாராத சக்சஸ் அது. பட் அது வந்து அது சாம்பியன்ஸ் லீக்ல மட்டும்தான் அது வந்து இருந்துச்சு ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் சீசன் அது அவங்க பெர்மனன்ட் ஆக்குவாங்க, பெர்மனன்ட் மேனேஜர் ஆக்குவாங்க. ஆனா வந்து உடனே வந்து 7 மாசத்துலயே சாக் பண்ணிடுவாங்க, அடுத்த சீசன் ஹாஃப் சீசன்லயே பண்ணிடுவாங்க. ரிசல்ட்ஸ் எவ்வளவு நல்லா இல்ல. அதுக்கப்புறம் வந்து இன்டரிம் கோச்சா ரஃபேல் பெனிட்டஸ் உருவாப்ல. அவன் வந்தப்பயே வந்து நிறைய கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. லிவர்பூலோட மேனேஜரை கூட்டு வரோம், அவன் வந்து லிவர்பூல தான் நிறைய சப்போர்ட் பண்ணுவான், நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நிறைய பூ பண்ணுவாங்க. அவனுமே இபிஎல் எதுவுமே பெருசா பண்ணல ப்ரோ. அவன் வந்து ஒரே ஒரு லீக் கப் அடிப்பான்னு நினைக்கிறேன் பெனிட்டஸ் வந்து. பட் ஹி என்ஷூர்ட் சிஎல் பொசிஷன் ப்ரோ. பிஎல்ல சிஎல் பிளேஸ்க்கு பொசிஷன் பண்ணிட்டு அவன் இன்டரிம்ங்கிறதுனால அவனை சாக் பண்ணிடுவாங்க. ஆமா ப்ரோ, எனக்கு டிமேட் என்னன்னா அந்த சீசன் வந்து ஆக்சுவலா அவனுக்கு சைனிங்ஸ் வந்து இப்போ அசார்டு வாங்குவாங்க. அது வந்து அசார்டு வந்து அந்த டைம்ல வந்து ஒரு ஆர்ட் ப்ராஸ்பெக்ட். பிஎல் டீம்ஸ்ல எல்லா டீம்ஸும் அர்சனல், மேன் சிட்டி, யுனைடெட் எல்லாருமே அவனை வந்து டார்கெட் பண்ணாங்க. அப்போ வந்து அசார்டு ஒரு ட்வீட் போடுவான், ஐ ஆம் சைனிங் ஃபார் த சாம்பியன்ஸ் லீக் வின்னர்ஸ்னு போட்டுட்டு நம்மளுக்கு சைன் பண்ணுவான். சரியான அனௌன்ஸ்மெண்ட் அது. அதுக்கப்புறம் ஆஸ்பிலிகுட்டா 2 பேரும் மெயின் பிளேயர்ஸ், அவங்க 2 பேரும் வாங்குவாங்க. அப்படி இந்த டிமேட்டியோ அந்த சீசன் என்ன பண்ணுவான்னா, பிஎல்லையும் கொஞ்சம் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே மாதிரி சாம்பியன்ஸ் லீக்ல வந்து குரூப் ஸ்டேஜ்லயே வெளியே போயிடுவான். அது வந்து எந்த சிஎல் வின்னர்ஸும் அது மாதிரி பண்ண கிடையாது. முன்னாடி சிஎல் வின்னர்ஸா இருக்கவங்க அடுத்த சீசன் வந்து எப்படியே நாக் அவுட் போயிடுவாங்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து குரூப்லயே வெளியே போயிடுவோம். ரைட். அண்ட் இதுலதான் வந்து பெனிட்டஸ் நம்ம இன்டரிமா சைன் பண்ணோம், நிறைய ஃபேன்ஸ் பூ பண்ணுவாங்க. பட் ஹி டெலிவர்ட் ஃபார் யூரோப்பியன் லீக் ப்ரோ. யூரோப்பா லீக்ல வந்து நம்ம வந்து ஜெயிச்சோம். அந்த இது ஜெயிச்சுட்டு
ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி டு ஹோல்ட் 2 consecutive யூரோப்பியன் லீக் டைட்டில்ஸ். சாம்பியன்ஸ் லீக்கும் நம்ம வச்சிருந்தோம், யூரோப்பா லீக்கும் நம்ம வச்சிருந்தோம். அண்ட் ஒன்லி பிரிட்டிஷ் கிளப் டு ஹேவ் ஒன் ஆல் 3 ஆஃப் த மேஜர் யூஎஃப்ஏ கப். டில் 2017 வரைக்கும் அது நம்ம தான் இருந்துச்சு அது. அப்புறம் 2017ல யூரோப்பா லீக் வந்து யுனைடெட் ஜெயிப்பாங்க, மேன் யுனைடெட் ஜெயிச்சு. ஸோ இது வந்து பெனிட்டஸோட எரால இது ஒரு குறிப்பான நல்ல ஹைலைட் ப்ரோ. ஆமா ப்ரோ, நீங்க சொன்னது அதான் பெனிட்டஸ் வந்தப்போ ஃபுல்லா கிரிட்டிசிசம். ஏன்னா அவன் வந்து லூபுல் லெஜண்ட், அவங்க அந்த மேனேஜர் நீங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் ஃபுல்லா பூ பண்ணுவாங்க. அப்படி இருந்தும் அவன் வந்து எனக்கு ரிசல்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ரிசல்ட் டெலிவர் பண்ணான். அந்த சீசன் தான் டாரஸும் கொஞ்சம் அவன் நல்ல கோல் ஸ்கோரிங் சீசன். யூரோப்பா லீக்ல நிறைய கோல்ஸ் பண்ணி ஃபைனல்ஸ்ல கோல் அடிச்சு நம்மள வின் பண்ணோம். சோ அவன் சீசன்லயே ஆஸ்கர்லாம் இருந்தான்ல நம்மள்ட்ட. ஆஸ்கர், வில்லியன் வந்து வில்லியன் அடுத்த சீசன் ஆஸ்கார். அந்த சீசன் உன்னோட முக்கியமா சொல்லணும், அந்த மசாக்கர் அந்த ட்ரையோ சொல்லுவாங்க, மேட்டா, அசாடு, ஆஸ்கர் 3 பேர் சேர்ந்து எல்லா காம்படிஷன்லயும் சேர்த்து 102 கோல் கான்ட்ரிபியூஷன் சீசன். நல்ல ஞாபகம் இருக்கு ப்ரோ. 2012-13 நான் காலேஜ் படிச்சிட்டு இருந்தேன், நானு யூஜி படிச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் வந்து எல்லா மேட்சோட ஸ்கோரும் எழுதி வச்சுப்பேன், எல்லா பிளேயர்ஸ் எவ்வளோ கோல்ஸ் அடிக்கிறாங்கன்னு அந்த டேலி வச்சுப்பேன் நான். ஸோ த நெக்ஸ்ட் டே காலேஜ்ல போய் அதை வந்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசலாம் சொல்லிட்டு எல்லா டேலி எல்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பேன். அண்ட் மொரினோ ப்ரோ, மொரினோ நம்மளோட கிளப் லெஜெண்டு, செகண்ட் ஸ்டிண்ட்டுக்கு வராங்க. 4 வருஷம் கான்ட்ராக்ட்ல சைன் பண்றாங்க. ஆனா வந்து 3 வருஷத்துலயே 2.5 வருஷத்துலயே கிளம்பிடுவாரு. ஃபர்ஸ்ட் சீசன் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாப்பியானத பேசுவோம், நம்ம கிளம்புற பத்தி அப்புறம் பேசுவோம். யா, ஹாப்பியானது பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல, அத வந்த 2013-14 சீசன்ல வந்து ஹாப்பியானல வில்லியம் சைன் பண்ணிருப்பாங்க. ஐஜாக் ஃபர்ஸ்ட் வந்து ஐஜாக் வில்லியம் மெடிக்கல் வர போயிடுவான், நீங்க கால் பண்ணி வாங்க இங்க வாங்க அப்படின்னு வந்துட்டான். அதே மாதிரி நான் வந்து இப்போ மேட்டிக்க பத்தி தான் சொல்லணும்னு இருந்தேன் நான். அப்போ மிக்கல் அண்ட் எசைனோட இது குறைய ஆரம்பிச்சப்ப ராமிராஸ் அண்ட் மேட்டிக்க வந்து நல்லா பிக்கப் பண்ணிட்டான். ஆமா, மேட்டிக் வந்து பைபேக் பண்ணுவாங்க, பண்ணி கரெக்ட்டா. சோ அந்த டபுள் வந்து பைபேக் பண்ணுவான். ஆமா, டபுள் பைவட் மேட்டிக்கும் மிக்கலும் விளையாடுவாப்ல, சாரி ராமிராஸும் தான் விளையாடுவாப்ல. ஆமா ஆமா, மொரினோ அந்த பர்டிகுலர் 2013-14ல ஒன்றும் பெருசா இல்ல. ஒரே ஒரு என்ன ஹைலைட் அப்படின்னா, நம்ம அர்சனல்ல 6-0 ஜெயிப்போம், அதுதான் பெரிய ஹைலைட். ஆர்சன் வெங்கர் வந்து 1000 மேட்ச் 1000th பிஎல் மேட்ச் அத ஹால் காம்படிஷன் நினைக்கிறேன். அந்த மேட்ச்ல கூட மொரினோக்கும் வெங்கருக்கும் ஒரு பிரச்சனை வரும், சண்டை போடுவாங்க. அது வந்து 6-0 த்ராஷிங் பண்ணுவோம். அது ஒண்ணு தான் ஹைலைட் ப்ரோ. மிச்சபடி இன்னொரு ஹைலைட் என்னன்னா ஜெரார்ட் ஸ்லிப், அத விட்டீங்களே. ஜெரார்ட் ஸ்லிப் எம்பாபா கோல். லிவர்பூல் அந்த சீசன் தான் இப்ப எவ்வளோ 25 இயர்ஸ் அதுக்கு அப்புறம் டைட்டில் அடிக்கலாம்னு இருந்தாங்க. கரெக்டா அந்த ஸ்லிப் ஆகி நம்ம முடிச்சு விட்டோம் அந்த டைட்டில். இத ரீமேக் சிட்டி அந்த சீசன் சிட்டி வின் பண்ணுவாங்க. சிட்டி வின் பண்ணுவாங்க. யா, டாக்கிங் அபவுட் த செகண்ட் சீசன் ப்ரோ. ஸோ செகண்ட் சீசன்ல வந்து மொரினோ வந்து நல்லா பிக்கப் பண்ணி நம்மளை கப் அடிச்சு கொடுத்துருவாரு. ஸோ ரிட்டர்ன் ஆஃப் பிக் மேன், ரிட்டர்ன் ஆஃப் த ஸ்பெஷல் ஒன்னு நம்ம சொல்லலாம். இதுல ஒன்னு பேசி ஆகணும். இப்போ வந்து கிளப்பே ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா லாம்பார்டு கிளம்புற ஸ்டேஜ். லாம்பார்டு கிளம்பிட்டாரு, செகண்ட் சீசன் கிளம்பிட்டாரு. லாம்பார்டு கிளம்பிட்டான். அந்த டேஞ்சரஸ் ட்ரையோ இருக்கு, ஹசார்டு, ஆஸ்கர், மேட்டாவும் கிளம்பிட்டான். ஏன்னா மேட்டாவும் இல்ல மொரினோ வந்தோடனே மேட்டா, கெவின் டி பிரைன் அப்பதான் வித்தாரு. அதே மாதிரி சலா வாங்கினாரு, ஆனா சலா ஆட வைக்கலாம் சீசன் ஃபுல்லா. அடுத்த சீசன் லோன் அனுப்பிச்சிட்டாரு. அதே மாதிரி லுக்காக்கோவையும் லோன் அனுப்பிச்சிட்டாரு. இவங்க மெயின் இது ரைட். ஆனா வந்து இப்போ வந்து செக்குமே வந்து கிளம்பிட்டான். செக்குக்குமே ஏஜ் ஆயிடுச்சு, அதனால கிளம்பி கோட்டியஸ வாங்கினான். கோட்டியஸ இது பண்ணா. இல்ல அந்த டைட்டில் அடிச்ச சீசன் வந்து செக் பேக்கப், கோட்டியஸ் வந்து மெயின் ஸ்ட்ரைக்கரா இருப்பான், மெயின் கீப்பரா இருப்பான். டெரி வந்து எல்லா கேமும் ஆடும். டெரி ப்ரோ, அவனை பத்தி பேசவே கூடாது. அவரை பத்தி டெரி, காகில், ஆஸ்பிலி குட்டா அவங்க வந்து கன்சிஸ்டன்ட்டா இருப்பாங்க. கர்ட் ஜூமா வாங்குவாப்ல, கர்ட் ஜூமா வருவான். அப்புறம் வந்து என்ன சொல்லணும்னா கோஸ்டா ப்ரோ, அவன் தான் இப்ப வந்து அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த சீசன் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, இப்போ சிட்டி வின் பண்ணாங்க, நம்ம 3வது முடிப்போம், லிவர்பூல் செகண்ட். இப்போ மொரினோ வந்து ஒரு சீசன் ஆயிடுச்சு, இன்னும் ஜெயிக்கவே இல்லை. மொரினோ பவர் போயிடுச்சு அப்படின்னு பெஸ்ட் இருந்தாங்க. அப்போ கரெக்டா இந்த சீசன் நான் கண்டிப்பா அடிச்சே திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்டா கூட்டு வந்தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஃபேப்ரிகஸ் வந்து யாருமே எதிரே பார்க்கல, என்னடா ஆர்சனல் போயிட்டு வந்தா சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தா திடீர்னு செல்சி ஜெர்சி பிடிச்சிட்டு போட்டோ வந்து என்னடா இது, அது ஞாபகம் இருக்கா? அப்பெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது, ஃபேப்ரிசியோ அதெல்லாம் கிடையாது. திடீர்னு போட்டோ பார்த்தா என்னடா
எடிட்டட் பிக் அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோடனே சரியான இது. அந்த காம்போவும் அசாடு இவங்க 3 பேர் சேர்ந்துதான் அந்த சீசன் வந்து பட்டை கலப்புவாங்க. நம்ம அட்டாக்கே நல்லா இருக்கும் ப்ரோ. சூப்பர் அட்டாக், சாலிட் அட்டாக். ஹசார்ட் ஆகட்டும், ஆஸ்கர் ஆகட்டும், கோஸ்டா வந்து எஸ்பெஷலி அந்த கோல் அந்த சீசன் 20-25 கோல் போடுவான்னு நினைக்கிறேன் அந்த சீசன்ல. 20 கோல் கரெக்டா. யா ஏன்னா அப்ப நம்ம சொல்லி ஆகும், நம்ம ஸ்ட்ரைக்கர் வந்து ட்ரோக்பா போனதுக்கு அப்புறம் ஒரு 2 சீசன்னா ஒண்ணுமே இல்ல. ஸ்ட்ரைக்கர் டேந்து பா இருப்பான், டோரஸ் இருப்பான், நடுவுல எட்டோ ஒரு சீசன் வருவான். ஆனா பெருசா இல்ல. அப்ப அந்த சீசன் ட்ரோக்பாவும் திருப்பி வந்துருவாரு பேக்கப். அதான் ஹைலைட். யா யா அண்ட் 2014 ப்ரோ. அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஒரு ஹாஃப் சீசன்லயே அவன் போயிருவாரு அவரு. ஏன்னா வந்து ரிசல்ட்ஸ் சரியில்லாது. ஆனா அவர் போனப்பதான் வந்து டீமை நல்லா செட் பண்ணிட்டு கொடுத்துட்டு போயிருப்பாரு ப்ரோ. அவர் போனதுக்கு அப்புறம் கஸ் ஹீடிங்க்கு வந்திருப்பாரு. கஸ் ஹீடிங்க்கு வந்து நான் கேர்டேக்கர் மேனேஜரா இருப்பாரு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன ப்ரோ ஆச்சு? ஸோ இதுக்கு அடுத்து தான் வந்து கான்டே வந்தாப்ல. இல்ல அந்த சீசன் வந்து அதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு ஸ்டாட்ஸ் இருக்குல்ல, 1972ல இருந்து ஒஸ்ட் பினிஷா 10th ஏதோ முடிப்போம். அதுதான் வந்து மொரினோவோட புவரஸ்ட் சீசன். அதுதான் ஏன்னா வந்து 10th முடிப்போம். அது வந்து 1978ல இருந்து வொர்ஸ்ட் சீசன். அது 78ல இருந்து வொர்ஸ்ட் சீசன். ஆமா, அதான் நீங்க சொன்ன மொரினோ போயிடுவாரு, கஸ் ஹீடிங் வருவாரு. அதே மாதிரி அந்த சீசன் வந்து கோஸ்டா, அசார்டு, ஃபேப்ரிகஸ் 3 பேரும் போர் பெர்ஃபார்மன்ஸ். எப்படின்னா ஃபேன்ஸே வந்து ஸ்டேடியம்ல வந்து ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு கொண்டு வந்து எல்லா மேட்சும் வந்து உட்காருவாங்க. அத மாதிரி. அண்ட் இதுல நம்ம சொல்லி ஆகணும், ரெலகேஷன் ஜோன்ல இருந்து ஜஸ்ட் 1 பாயிண்ட் தான் ப்ரோ அபவ் இருப்போம் நம்ம. at end of 16th கேம். அதுக்கப்புறம் ஏன்னா ரெலிகேட் ஆயிடுவாங்களா பயந்துட்டாங்க. என்னடா நம்ம வந்து ரெக்கார்டு பண்ணா பிஎல் அடிச்சுட்டு ரெலிகேஷனா, இது என்ன புது ரெக்கார்டா இருக்கு அப்படின்னு. அத நீங்க சொல்லுங்க, கஸ் ஹீடிங் வந்து காப்பாத்தி விட்டாரு. 10th ஃபினிஷ் பண்ணுவாங்க. பட் ஸ்பெஷல் மென்ஷன் டு லெய்செஸ்டர் சிட்டி ப்ரோ. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத சீசன் அது. எக்ஸ்பெக்ட் பண்ணாம கப் சாம்பியன், சீசன் சாம்பியன் ஆவாங்க. நம்ம ஃபார்மர் மேனேஜர் வேற. அதுக்கப்புறம் தான் ஆண்டனியோ கான்டே வந்தாரு. ஸோ இவர் வந்து ஸ்டார்டிங்ல நல்லா ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் சீசனே கப் வின் நம்ம சீசன் வின் பண்ணி கொடுப்பாரு. ஐ திங்க் ஃபிஃப்த் டைட்டில். ஆனா இதுல ஒரு நோட்டபிள் சேஞ்ச் என்னன்னா, பேக் 3 ஆடுவாங்க கான்டே. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து செல்சி 3 பேக் 3 ஆடி பாக்குறோம் ப்ரோ. ஆமா பேக் 3 வந்து எனக்கு தெரிஞ்சு பிரீமியர் லீக்லயே பேக் 3 வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணதுன்னா கான்டே தான் சொல்லணும். அது முன்னாடி ஆடி இருப்பாங்க சில பேர். ஆனா கன்சிஸ்டண்டா ஒரு சீசன் ஃபுல்லா பேக் 3 ஆடினது கான்டே தான். கான்டே எப்படின்னா இட்டாலியில பெரிய மேனேஜர். ஜூவென்டஸ்ல வந்து கன்யூஸா டைட்டில் அடிச்சுட்டு அத இட்டாலி நேஷனல் டீமுக்கு போயிட்டு வேர்ல்டு கப் செமிஸோ ஏதோ முடிப்பாரு. உடனே கரெக்டா அவர் வரும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு எல்லாருக்கும். நல்ல வேலை வந்து நம்ம என்னடா 10th முடிச்சுட்டு இருக்கும் போது சரி இவர் வந்து ஏதோ பண்ணுவாங்க. வந்த ஸ்டார்டிங் ஒரு 2-3 மேட்ச் இப்படி சுமாரா போச்சு. ஒரு மேட்ச் அஸ்டல் மேட்ச் 3-0 ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே தோக்குற மாதிரி. செகண்ட் ஹாஃப் வந்து அலோன்சோ உள்ள வருவான். அந்த சீசன் அலோன்சோ வைப்பான் லெஃப்ட் விங் பேக். வரப்பே வந்து 3 பேக் 3 காமிச்சிட்டு வருவான். 3 காமிச்சிட்டு வருவான். அப்பதான் பேக் 3 ஷிஃப்ட் ஆவாங்க. அப்ப அதுக்கேத்த மாதிரி டேவிட் லூயிஸ் பிரிக் பேக் பண்ணிருப்பாங்க. அது என்கோலோ கான்டே மெயின் லீசெஸ்டர் டைட்டில் வின்னிங் சீசன் அந்த டீம்ல இருந்து என்கோலோ கான்டே கொண்டு வருவாங்க. கரெக்ட். அந்த சைனிங் தான் வந்து ரொம்ப மிஸ் ஆயிட்டு இருந்துச்சு செல்சி டேந்து. ஏன்னா வந்து 2000 பீரியட்ல பாத்தீங்கன்னா கிளவுட் மெக்கலே வந்து அந்த பொசிஷனை நல்லா ஹோல்ட் பண்ணிருப்பாரு. சோ வந்து ஐகானிக் சைன் அப்படின்னா இது கான்டே சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து கண்டிப்பா அவன் வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரா இருந்தாலுமே அப்படியே போக வந்து நல்ல பாக்ஸ் டு பாக்ஸ் மிட்ஃபீல்டர் ஆயிட்டாங்க. முன்னாடி போறது, ஷாட்ஸ் எடுக்கிறது எல்லாம் நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருந்தான். ஆமா அது ஒரு நல்ல சைன். அண்ட் மார்க்கஸ் அலோன்சோவும் வருவான். மார்க்கஸ் அலோன்சோ ரைட் விங் பேக். அவனை வந்து லெஃப்ட் பேக்கா வாங்குறோமா இல்லன்னா ஸ்ட்ரைக்கரா விளையாடுறானே தெரியும். முன்னாடி போய் நின்றுவான். அவன் வந்து கோஸ்டாக்கு முன்னாடி போய் நிப்பான். கோஸ்டா பாப்பா என்னடா ஏன் சைடுல வந்து நிக்க கோல போட்டோமா. ஆமா நல்லா. அதே மாதிரி மெயினா அந்த சீசன் மேட்டிச் ஃபேப்ரிகஸ் காம்போ ஆடினாங்க. மொரினோ கீழே டைட்டில் வச்சாங்க. ஆனா அந்த சீசன் வந்து மேட்டிச் கான்டே அவங்க 2 பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நல்ல பார்ட்னர்ஷிப். யா. அண்ட் அதே மாதிரி அசாடு வந்து வழக்கம் போல அந்த சீசன் வந்து நல்ல சீசன், சரியான சீசன். அசாடும் வில்லியானும் விங்ல நல்லா பண்ணுவாங்க. ஆனா இது ஒரு சீசன் தான் நிலைச்சிச்சு. செகண்ட் சீசன் வந்து நிறைய வந்து கிரிட்டிசிசம்ஸ் ஆஃப் கான்டே, கிரிட்டிசிசம்ஸ் ஓவர் கோஸ்டாக்கும் கான்டேக்கும் நிறைய சண்டைகள். அது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. டெக்ஸ்ட் மெசேஜ்லாம் அனுப்புவான் கோஸ்டாக்கு.
யூ வில் பி ஆமா அவுட் ஆமா ஆஃப் மை இன். பிஎல் ஜெயிச்ச உடனே டெஸ்ட் மெசேஜ் அனுப்புவோம் அந்த மாதிரி தேங்க்யூ ஃபார் கான்ட்ரிபியூஷன் ஏதோ அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீசன் வந்து உன்னை விளையாட மாட்டேன் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் சீசன் வந்து என் இது பிளான்ல உங்களுக்கு விளையாடு. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பிச்சிலேயே கத்துவான், கோ டு சைனா அப்படின்னு கத்துவான். ஆமா ஆமா அந்த ஆமா ஜனவரில இருந்தே ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு அந்த டைட்டில் அடிச்ச சீசன்ல ஜனவரில யா. இருந்தே பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் அப்படி போறது ஒரு சைடு இருக்கட்டும், கான்டே சாக் ஆவான். அண்ட் நம்மளோட எனக்கு ரொம்ப பிடிச்ச கோச் ப்ரோ, சரி வருவாரு, சரி பால் போட்டு விளையாடுவோம். கான்டேயோட நல்லா இருந்துச்சு அந்த ஃபுட்பால் பாக்குறதுக்கு. ப்ரோ அந்த செகண்ட் சீசன் சொல்லணும் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஏன்னா மேட் டீச்சர் போயிடுவாரு, அதே மாதிரி கோஸ்டா போயிடுவான், இந்த மாதிரி அல்வாரோ மொரோட்டா, டிமியோ பக்கேயோக்கோ, ட்ரிங்க் வாட்டர், அந்த மாதிரி இருக்கல ஒஸ்ட் செட் ஆஃப் சைனிங்ஸ். ப்ரோ ஞாபகம் இருக்கா நம்ம இன்ஃபோஸ்ட்ல வந்து ரோஸ் பார்க்லி வந்து ஜனவரி சைன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நம்ம வந்து பேசாம. ஆமா எனக்கு அப்பெல்லாம் ராஸ் ப்ராக்லி ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, ஏன்னா எவர்டனுக்கு நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருந்தான், அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரா நல்லா பண்ணிட்டு இருந்தான் ப்ரோ. ஆனா கான்டே போகும்போதும் அந்த பிஎல் 5th முடிச்சாரு, ஆனா போகும்போது எஃப்ஏ கப் ஜெயிச்சு கொடுத்து தான் போனார், சீரியல் வின்னர்னு பேரு காப்பாத்திட்டு போனார். அது அதுக்கு யாருக்கு அகேன்ஸ்ட்னா மொரினோ அகேன்ஸ்ட் ஆக்சுவலா யுனைடெட். ஆமா யுனைடெட், அப்ப யுனைடெட் வந்துட்டாரு. ஆமா அண்ட் அந்த சரியோட ஃபுட்பாலே பார்க்க நல்லா இருந்துச்சு ப்ரோ, மிக்சட் ரிசல்ட்ஸ் இருந்துச்சு, ஆனா அது வந்து நல்லா பார்க்கறதுக்கு நல்லா நல்ல ஃபுட்பாலா இருக்கும். அவரோட ஃபுட்பால் ஓல்ட் ஸ்கூல் ஃபுட்பாலா நல்லா இருக்கும். அந்த அந்த சீசன்ல ஜிரோடு வருவாருன்னு நினைக்கிறேன். ஜிரோடு வந்து அந்த ஜனவரியே வாங்கிடுவாங்க, கான்டே சீசன் அந்த ஜனவரியே வாங்கிடுவாங்க. ஜிரோடு பிளஸ் இகுவேனை கூட்டு வருவாரு. மெயின் ஆளு வந்து சரியோட சன்னு சொல்ற ஆளு ஜோர்ஜினியோ. ஆமா அங்க நெப்போலியன்ல இருந்து கரெக்டா கூட்டு வருவாரு அவரு. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த சரியோட மிட் பைவட் ரோல் வந்து கான்டே அண்ட் ஜோர்கினோ, அந்த பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அது ஃபர்ஸ்ட் டைம் புதுசா இப்போ எல்லாரும் எனக்கு சொல்லுவாங்கன்னா பிரீமியர் லீக்னா டிஎம்ல வந்து பிசிக்கல் பிளேயர் தான் ஆடுவாங்க அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா ஜோர்ஜினோ ஒல்லியா இருக்கான், என்னடா இவன் வந்து ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆனீங்க. பார்த்தா ஒவ்வொரு மேட்ச் 100 பாஸ் கிட்ட 100 பாஸ், இதை போல யாருமே ஆடி பார்த்ததே கிடையாது அப்படின்னு புதுசா இருந்துச்சு எல்லாருக்கும். ஐ திங்க் ஜோர்கினோவும் வந்து ஹைஜாக் மூவ் தான், ஏன்னா மான்செஸ்டர் சிட்டி போறதா தான் இருந்துச்சு. ஆமா ஹைஜாக். அதே மேட்டியோ கோவச்சிச் வந்து லோன்ல வாங்குவோம், அது ஒண்ணு. மேட்டியோ கோவச்சிச், ஜோர்ஜினியோ, கான்டே, அந்த 3 பேர் ஆடுவாங்க. இங்க தான் ப்ரோ வந்து அந்த பார்ட்னர்ஷிப் மரீனா அண்ட் ரோமனோட பார்ட்னர்ஷிப் நல்லா வெளியே தெரிய ஆரம்பிச்சு, புல்லிங் பவர் நிறைய இருந்துச்சு அப்போ செல்சிக்கு. ஆமா ஹைஜாக்லாம் பண்ணிட்டோம் நிறைய. ஆனா சீசன் வந்து மெயினா ஒண்ணுனா கோர்ட்டுவா ரியல் மேட்ரிட் போவான்னு ஒரு மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணி கிளம்பிடுவான். கெப்பா வந்து எப்படின்னா ஹையஸ்ட் பே பண்ணி கோல் கீப்பரை கூட்டுருவாங்க. அந்த ஒரு மேட்ச் ஞாபகம் இருக்கா, அது வந்து கப்போட செமிஸோ இல்ல ஃபைனல்ஸ் நினைக்கிறேன், இஎஃப்எல் கப்போட செமிஸ் ஃபைனல்ஸ் நினைக்கிறேன், இஎஃப்எல் கப் ஃபைனல்ஸ். டொட்டனமோட வந்து சிட்டியோட நான் வரமாட்டேன், நான் பெனால்டி ஷூட் நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டேன் வரமாட்டேன் அப்போ எல்லாம் மீன் போட்டாங்க. மேனேஜர் யாரா, கெப்பாவா சரியா? சரி வந்து கோவப்பட்டு உள்ளலாம் போவாரு, எல்லாம் கீழே தூக்கி பண்ணுவாப்ல. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அந்த கெப்பா, சேவ்லாம் பண்ணாரு அந்த பெனால்டி ஷூட் அவுட்ல, சேவ் பண்ணி ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். இல்ல லாஸ் ஆயிடுவோம். ஓகே ஃபைன். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ரோ, இங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பேன், அதை பத்தி நம்ம பேசியே ஆகணும் ப்ரோ. அந்த சீசன் யூரோப்பா லீக் அடிப்பாங்க, அதை நான் மென்ஷன் பண்ணோம். அது நம்ம சொல்லியாச்சு, அது வந்து ஜிரோட், ஹசார்ட், பெட்ரோ கோல் அடிப்பாங்க. ஆர்சனல் வந்து ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் ஃபைனல்ஸ் இன் ஹவ் many years 20 years. அப்போ வந்து நம்ம போயிட்டு 4-1 பொலன்னு பொளந்துரும். ரைட். அதே மாதிரி இன்னொன்னு மென்ஷன்னா ஹசார்டோட பெஸ்ட் சீசன் 15 கோல்ஸ் 16 அசிஸ்ட் அந்த சீசன் செல்சிக்கு. எஸ். ஸோ பேக் இப்போ வந்து 2012க்கு அப்புறம் அந்த சாம்பியன்ஸ் லீக் அப்புறம் நம்ம வந்து அந்த யூஎஃப்ஆ காம்படிஷன்ஸ்ல எதுவுமே ஒழுங்கா பெருசா பண்ணல. ஸோ இவர் வந்து அந்த சரி வாங்கி கொடுத்த அந்த கப்பு வந்து நல்லா மேஜர் பார்ட் பிளே ஆச்சு கிளப்போட ஹிஸ்டரியில, ரெவன்யூமே நல்லா பிளே ஆச்சு. பட் இதுல வந்து என்ன அப்படின்னா அந்த நம்மளோட யூத் சம் பிரச்சனை காரணமாக நம்ம டிரான்ஸ்ஃபர் பேன் ஆயிடுவோம். அடுத்த 2 வருஷத்துக்கு 2 விண்டோக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பேன் பண்ணிடுவோம். அங்கதான் ப்ரோ நம்மளோட யூத் எப்படி நம்ம யூத் எவ்வளவு டெவலப் பண்ணியிருக்கோம், நம்மளோட அண்டர் 20. ஏன்னா மவுண்ட் வருவான் அப்பதான் மேசன் மவுண்ட் வருவாரு. அப்போ முக்கியமானன்னா சரி வந்து மியூச்சுவல் அக்ரிமெண்ட்ல கிளம்பிடுவாரு நம்ம லெஜெண்ட் பிராங்க் லாம்பார்டு பேக் டு தி கிளப் மேனேஜரா. 2019ல அவர் வருவாரு, 2019-20ல அவர் வருவாரு. 2 வருஷம் இருப்பாரு. ஆனா பெரிய வித ரிசல்ட்ஸ் இல்ல, பட் ஸ்டில் ஹி ஃபினிஷ்ட் டாப் 4
2 ஃபர்ஸ்ட் சீசன் சீசன் குட் டாப் 4. சீசன். ஏன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணல யாருமே அசாடும் கிளம்பிடுவான் ஆக்சுவலா ரியல் மேட்ரிட்க்கு. நம்ம வந்து மெயின் பிளேயரே போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த சீசன் அவ்வளவுதான் நினைக்கும் போது யூத் பிளேயர்ஸ் டாமி ஆபிரகாம், மேசன் மவுண்ட், ஃபிகோ டொமோரி இவங்க 3 பேரையும் உள்ள கொண்டு வந்து செமையா ஆடுவாங்க. அண்ட் அந்த 2 ட்ரான்ஸ்ஃபர் பேன் 2 விண்டோ ட்ரான்ஸ்ஃபர் பேன் முடிஞ்ச உடனே நல்லா 200 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ப்ரோ. ஞாபகம் இருக்கா? நம்ம ஆமா சில்லறை எல்லாம் ஞாபகம் இருக்கு. கூடுவோம். கை ஹவர்ட்ஸ் வருவாரு, வெர்னர், டிமோ டிமோ வெர்னர், வெர்னர் வருவாரு, அப்புறம் வந்து தியாகோ பென் சில்வா, சில்வெல். மெண்டி, சில்வெல்லு, பென் சில்வெல்லு சில்லறை எல்லாம் தட்டி விடுற மாதிரி இருந்துச்சு. ஆனா பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணுமே இல்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொல்லுங்க, செகண்ட் ஹாஃப் வந்து வேற லெவலுக்கு கிளப்பிட்டாங்கல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணும் இல்ல. அத ஜனவரில வந்து அதான் லேம்பார்டு வந்து ரிசல்ட் சரியில்லை, 8th 9th இருப்பான் பிஎல்ல அப்படின்னு சாக் பண்ணிடுறாங்க. அப்பதான் சாக் பண்ணிடுவான். என்டர் ஆனா த டிராகன் மாதிரி வருவாரு, தாமஸ் டுக்கல் வருவாரு. சொல்லு, அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேன். ஆனா லேம்பார்டு வந்து என்னதான் வந்து சுமாரான 2 சீசன் கொடுத்தாலுமே அந்த யூத்தோட லிங்க் அப், ஏன்னா வந்து அப்ப டிரான்ஸ்ஃபர் பேன்ல இருந்தோம். டிரான்ஸ்ஃபர் ஆமா பேன்ல இருந்து 2 சீசனுமே சுமாரா பண்ணி நம்ம டாப் 4ல ஃபினிஷ் ஆனோம், ஆமா சிஎல்குள்ள போனோம். சோ அது ஒரு பெரிய மேஜர் பூஸ்ட் ப்ரோ செல்சிக்கு. அண்ட் நல்லா ஆக்சுவலா அவரு சிஎல்குள்ள முடிச்சனால தான் நம்ம சிஎல்ல ஜெயிக்க முடிச்சு இந்த சீசன். அதே நம்ம சொல்றோம். யா அப்புறம் தான் நம்ம எனக்கு ஃபேவரட்டான ஒரு ஜோ மொரினோக்கு அடுத்து எனக்கு ஃபேவரட்டான கோச் டுச்சல் வருவாரு. எதுக்கும் பயப்படவே மாட்டாரு. அண்ட் we can see the standard அவர் of Chelsea was ப்ரோ ஆக்சுவலா அவரும் பேக் 3 அதான் அவரும் பேக் ஹைலைட். 3. யா எஸ், கான்டேக்கு அடுத்து இவரும் பேக் 3. கான்டே அண்ட் டுச்சல் 2 பேரும் தான் பேக் 3 ஆடுவாங்க செல்சியோட ஹிஸ்டரியிலேயே. ஆமா அண்ட் பிஎல்ல வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, நல்ல ஃபார்ம் இருந்துச்சு. ப்ரோ பட் இல்ல 8th இருந்தே போத்து கொண்டு வருவாரு, அது நல்ல விஷயம் தான். ரைட், அது அந்த டிரான்சிஷன் ஃபேஸ்ல தான் இருந்துச்சு அது கிளப். ஸோ ஏன்னா வந்து அப்பெல்லாம் காய் ஹேவர்ஸ் எல்லாம் இன்னும் டிரான்சிஷன் ஆகாம தான் இருந்தான். ஸோ அது குறிப்பிட்ட இது படி நம்ம நல்ல சீசனா இருந்துச்சு பிஎல்ல. ஆனா இதை நம்ம சொல்லி ஆகணும், ஷவுட் அவுட் டு ஹிம் ப்ரோ. நம்மளோட செகண்ட் சிஎல் ஜெயிச்சு கொடுப்பாரு டுச்சல். ஆமா அதுவுமே அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து நாக் அவுட்ஸ்ல ஃபேஸ் பண்ண டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரியல் மேட்ரிட், அத்லெட்டிகோ மேட்ரிட் அப்படின்னு பெரிய பெரிய டீம் தான் ஃபேஸ் பண்ணிருப்போம். ஆமா எஸ்பெஷலி ரியல் மேட்ரிட் டீம் வந்து செமிஸ்ல நினைக்கிறேன் இல்லையா, செமிஸ்ல ரியல் மேட்ரிடோட ஜெயிப்போம். செமிஸ் ரியல் மேட்ரிட். ஆமா, அப்புறம் ஃபைனல்ஸ்ல சிட்டியோட ஜெயிப்போம். கை ஹாவர்ஸ்க்குலாம் கோல் அடிப்பாரு. ஆக்சுவலா பெப்போட 3 கேம் தொடர்ந்து வின் பண்ணுவாரு டுக்கல். பிஎல், அது எஃப்ஏ கப்போ எதிரையோ, அது திருப்பி சாம்பியன்ஸ் லீக். ஆனா அதுல என்ன எனக்கு ஒரு பெரிய மிஸ்னா, எஃப்ஏ கப் ஃபைனல் வந்து போயிருப்போம், ஜெயிச்சிருக்கணும். அது லீசெஸ்டரோட தோத்துருவோம். அதுவும் ஜெயிச்சிருந்தா அந்த டபுள் சீசன் ஆயிருக்கும். அது மாதிரி தான் சின்ன மிஸ். எஸ், அவர் எனக்கு என்ன ஒரு சின்ன மன வருத்தம்னா இன்னும் பிஎல்ல இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம். ஏன்னா அவரோட சீசன்ல தான் கவுலிபாலி எல்லாம் வந்தான்ல. இல்ல அது வந்து நியூ ஓனர் டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம். நம்ம அடுத்த சீசன் இன்னும் சிஎல் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம வாங்கின சைனிங்ஸ் வந்து லுகாக்கு 100 மில்லியன் கொடுத்து திருப்பி கொடுத்துருவோம். சவுல் நிகோஸ் வந்து லோன் சைனிங். இந்த 2 மட்டும் தான் பார்த்தோம். ஆக்சுவலா அந்த சீசன் வந்து நல்ல பேக்கப் பண்ணலன்னு எனக்கு தோணும். இன்னும் ஒரு 4 சைனிங் வாங்கி கொடுத்திருந்தா டுக்கல் வந்து இன்னும் நல்லா பண்ணிருப்பாரு எனக்கு தோணும். ஓகே, ஸோ வீடியோட எண்ட் பார்ட்டு இதை நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இதை சொல்லிடலாம். நம்ம டியூ டு அன்வான்ட் சிச்சுவேஷன்ஸ் லைக் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ், ஓனர்ஷிப் கிரைசிஸ்லாம் ஆச்சு. ஃபாலோவிங் தட் நம்ம வந்து ரோமன் அப்ரோவிச்சோட எரா வந்து முடிஞ்சிச்சு செல்சியோட. அதோட டுச்சல் எராவும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் டோட் பாய்லி வந்து டேக் ஓவர் பண்ணாரு. நிறைய சாங்ஷன்ஸ்லாம் போட்டாங்க. தெரியும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு, ரஷ்யா அண்ட் யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட்ஸ்னால நிறைய சாங்ஷன்ஸ் நடந்துச்சு. மார்ச்ல சாங்ஷன் பண்ணிடுவாங்க கிளப்ப. ஆக்சுவலா மேல வந்து சேல் பண்ணிடுவாரு. சேல் பண்ணிடுவாங்க. யாருமே வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே ஈஸியா வித்திருக்க முடியாது. பட் டோட் பொஹலி கேம் அண்ட் இப்போ பார்த்துட்டு இருக்கிற எரா டோட் பொஹலியோட எரா தான். ஆனா வந்து ஸ்டில் அந்த பேஷன் ஃபுட்பால் மிஸ் ஆகுது ரொம்ப. ஆமா, பேஷனேட்டா இருக்கிற ஃபுட்பால்ல செல்சிக்கு மிஸ் ஆகுது. பட் ஸ்டில் செல்சி இஸ் செல்சி. நம்ம வந்து அதை பார்த்து தான் நம்ம வந்து நம்ம பெருமைப்பட்டுக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் கிளப் வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்க. ஸ்ட்ரகிள் பிஎல்ல ஸ்ட்ரகிள்னாலுமே இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா கொண்டு போயிட்டு தான் இருக்கோம். ஸோ வி ஆர் அவைட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் மேஜர் ட்ரோஃபி. அது என்ன, கிளப் வேர்ல்ட் கப் ஜெயிப்போம், பிஎஸ்ஜியோட ஜெயிச்சோம். பட் அதையும் தாண்டி வந்து ஒரு குளோபல் சாம்பியன்ஸ் லீகோ இல்லைன்னா இபிஎல்ஓ கப்பு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த பிஎல் பார்த்து 8 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கு தான் ஈகர்லி வெயிட்டிங். ஆமா, ஸோ பார்ப்போம்.
ஸோ அதான் மக்களே, வீடியோட எண்ட் பார்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம 2 பார்ட்டாக பார்த்தோம். செல்சியோட பார்ட் 1 வந்து கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனாக உங்களுக்கு தரோம். அதையும் மறக்காம பாருங்க. அண்ட் எப்பயும் போல எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய வேணும் எங்களுக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் எல்லாம் வந்தாதான் எங்களுக்கும் மோட்டிவேட் ஆகும். ஸோ டூ சப்போர்ட் அஸ். ஆமா, கண்டிப்பா எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. அதான் பார்ட் 1 வீடியோ வந்து நாங்க டேக் பண்ணோம். டூ செக் இட் அவுட். அது வந்து நாங்க தான் இந்த ரோமன் எரா வந்து நாங்க 2 வீடியோவா அதில் கவர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக 2 வீடியோ பத்தாது, இருந்தாலும் நாங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டா உங்களுக்காக போட்டிருக்கோம். உங்க சப்போர்ட் தான் எங்களுக்கு முக்கியம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் மக்களே. பாய். பாய்.